டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாம் ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஒரு நல்ல ப்ளூடூத் கம்மியான ரேஞ்சில் ஒன்று சிக்கியிருக்கு. அமேசானில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். pTron டேன்ஜென்ட் லைட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 499 ரூபா. ஸோ 499 ரூபாய்க்கு அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க, 490 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படிங்கிற பற்றி நம்ம லைவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அது என்னென்ன ஒர்த்தான்னு பார்க்கலாம். கனெக்டிவிட்டி, அட்வான்ஸ், ஒயர்லெஸ், அதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்லை. 6 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். 1 ஆம்ப் சார்ஜர் ப்ளஸ் பேட்டரி கெப்பாசிட்டி 125 mAh. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானது தான். டிரைவரோட சைஸ் 10 mmல கொடுத்துருக்காங்க, ஓகே தான். ப்ளஸ் டாக் டைம் 6 மணி நேரம், அதே தான் முதல்லையும் சொல்லியிருந்தாங்க. இதுதான் இதில் உள்ள மெயின் ஃபீச்சராக மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அதை விட அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1800 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் இது ஆன்லைனில் கிடைக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 499 ரூபா. அந்த வகையில் பார்த்தா ஒரு 65-70% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்ததா தான் கணக்கு. எம்ஆர்பி காசாக பணமான அடிச்சு விட்டுருக்கலாம் தெரில. சரி, இது ஓகே. இது எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கழுத்தில் போட்டால் ஓரில் கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுது. மேக்னெட்டிக் டைப் தான். மேலும் இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டில் பார்த்தீங்கன்னா ராக்கஸ் 255Rன்னு ஒரு 255-255Rன்னு 2 வேரியன்ட் இருக்குது. அதோட டைப்பில் தான் இருக்குது. அதோட இன்ஸ்பிரேஷனில் தான், காப்பின்னு சொல்ல முடியாது, அது மேலே உள்ள இன்ஸ்பிரேஷனில் தான் இது உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காதலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. மேலும் இது ஃபுல்லாக ரப்பரில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ரப்பர்ஸ், ஃப்ளெக்சிபிள் டைப்பு தான். இதில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வால்யூம் அப் டோனுக்கு 2 பட்டன், பவர் பட்டனுக்கு 1. இந்த வால்யூம் அப் டோனே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் டைமாக ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் இது மாறும். பவர் பட்டன் தான் நீங்கள் கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, சாங் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது எல்லாத்துக்குமே இதுதான் ஒர்க் பண்ணோம். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமனாக நம்ம ப்ளூடூத்தை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் எப்படி இருக்குது, பேஸை பற்றி தான் நிறையா பேசுவோம். ஸோ அந்த பேஸுங்கிற ஒரு வார்த்தையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இது தனியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ளூடூத்னே சொல்லிட முடியும். ஏன்னா பேஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. பட் அந்த ப்ரைஸ் 499 ரூபா, அதாவது 500 ரூபாய்க்கு பார்க்கும்போது ஓகேன்னு தான் சொல்லிட முடியும். மேலும் ஒரு பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு 1 டே வந்துச்சு, ஈவினிங் வரைக்கும் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண டயத்தில் வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஒரு 4 hours to 4.5 hours வரைக்கும் தாங்குன்னே சொல்லலாம். ஸோ அதுவும் எல்லாமே நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை ஃப்ரெண்டில் வச்சுட்டு பேசணும்னா ஒரு நல்ல ப்ளூடூத்னே சொல்லிட முடியும். மேலும் 1 year வரைக்கும் வாரண்டி சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்னே சொல்லிடலாம். இதில் வேறு ஏதாவது மைனஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, 500 ரூபான்னு கொடுத்து மைனஸ் சொல்ல விடாமல் வாயை அடைச்சிட்டாங்க. பேஸ் தான் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ப்ளூடூத்தில் பேசினீங்கன்னா ஆப்போசிட்டுக்கு செம்மையாக நாய்ஸ் கேட்குது. அதாவது ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள உங்களோட பைக் சவுண்டு, பக்கம் எல்லா சவுண்டுமே நாய்ஸ் அதிகமாக கேட்குது. இதை ஒரு மைனஸாக சொல்லாமான்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு கொடுத்தனால இது ஒரு பெரிய மைனஸாக சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நார்மலாக கால் பேசுகிறவங்க ப்ளஸ் நார்மலாக சாங் கேட்குறவங்க, அதாவது நான் குவாலிட்டியாக சாங் கேட்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. நார்மல் கால், நார்மலாக சாங் கேட்குறவங்களுக்கு அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 500 ரூபாய்க்குள்ள ஒரு ப்ளூடூத் வேணும்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ்லேயே ஒரு சார்ஜர், கேபிள், பட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேக்கிங்காக வருது. ஒரு நல்ல குவாலிட்டியான பேஸ் இல்லாமல் ஒரு நல்ல சாங் கேட்குறதுக்கு, நல்ல கால் பேசுறதுக்கு ஒர்த்தான ப்ளூடூத்னே சொல்லிக்கலாம். நம்பி யூஸ் பண்ணலாம். மேலும் இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் கிடையாது. ஸோ யாரும் மேபி மழைகளை பெஞ்சுன்னா அதில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பேற்றுக்கிறான்னு அதுக்கு அர்த்தம். ஸோ அது மட்டும் தான் ஒரு சின்ன அதாவது 500 ரூபா ப்ரைஸுக்குள்ளே சின்ன மைனஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தா ஒரு நல்ல ப்ளூடூத்னே சொல்லிட முடியும். ஐடியா இருந்துச்சுன்னா லிங்க் கீழே இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 500 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளேன்னு நினச்சி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மேலும் இந்த ப்ளூடூத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரலாம் அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா காரணம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.